இப்பதானே ஆர்டர் சொல்லிருக்கோம். ஃபர்ஸ்ட் கஸ்டமர் போட்டும், அதுக்கு அப்புறமா உன்னை கூப்பிடுவாங்க. என்ன ஆர்டர் மாதிரி சொல்ற? அப்படிதான் அவங்க சொன்னாங்க. அந்த முத்து அவன் ஃப்ரெண்ட் இருக்கால, அந்த டிரைவர், அவனும் வைஃபும் வந்திருக்காங்க. அவங்க சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் தான் நீ சாப்பிடணுமா. இன்னைக்கு நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலோட எபிசோட தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, முத்துவோட ஃப்ரெண்டு செல்வமுக்கு ஒய்ஃபை வந்து முத்துவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, செல்வமோட ஒய்ஃப்க்கு அப்பா வந்து காசிக்கு போயிட்டு வந்தாரு, அந்த பிரசாதம் எடுத்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு சரி நாங்க கிளம்புறோம்னு சொல்லி கிளம்பும்போது அப்பா அம்மா இல்லையே வீட்டுல இல்லைன்னு கேக்குறாங்க. அது வந்து பரசு மாமாவோட பொண்ணுக்கு கல்யாணம் இருக்கு இல்லையா, அந்த விஷயம் துணி எடுக்கிறத காஞ்சிபுரம் வரைக்கும் போயிருக்காங்க. போயிட்டு அங்கெல்லாம் கோயிலுக்குலாம் போயிட்டு 2 நாள் கழிச்சு வரான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு முத்து சொல்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் கிளம்புறான்னு கிளம்பும்போது இல்லன்னே சாப்பிட்டுட்டு போங்கன்ட்டு மீனாவும் முத்தும் சொல்றாங்க சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு. இல்ல மீனா நீ வீட்டுல உள்ளவங்களை மட்டும் சமைச்சிருப்ப, உனக்கு எது சிரமம், நாங்க வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறோன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இல்ல பரவாயில்ல, ஒரு தட்டு இட்லி மட்டும் கூட வச்சா போச்சு, வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சாப்பிட வைக்கிறாங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ரோஹிணி வராங்க. ரோஹிணி வந்துட்டு மீனா கிட்ட போய் சொல்றாங்க, மனோஜுக்கு ஆஃபீஸ் கிளம்பணும் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கிளம்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. அவன் சாப்பிடணும் அப்படின்ட்டு. செல்வாண்ணனும் ஒய்ஃபும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 10 நிமிஷம் சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க, அதுக்கப்புறம் சாப்பிட சொல்லுங்க அப்படின்ட்டு. அவருக்கு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, கிளைண்ட்டை வெயிட் பண்ண சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்லங்க இப்போ வந்து 10 நிமிஷத்துல கிளம்பிடுவாங்க, அதுக்குள்ள சாப்பிட சொல்லுங்க அப்படின்ட்டு. உடனே ரோஹிணி வந்து கோவமா போயிட்டு மனோஜ் கிட்ட பத்த வச்சிடறாங்க. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறமா தான் நீ சாப்பிட முடியுமா அப்படின்ட்டு. என்ன நீ ஹோட்டல்ல பேசுற மாதிரி பேசுறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அப்படிதான் சொன்னாங்க, செல்வமோட முத்துவோட ஃப்ரெண்டு செல்வமும் ஒய்ஃபும் வந்திருக்காங்களாம், அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் நீ சாப்பிட முடியுமா அப்படின்ட்டு. என் வீட்டுல வந்து நான் எப்ப சாப்பிடணும்னு சொல்லிட்டு இவங்க யாருன்னு சொல்லிட்டு கண்டவங்க எல்லாம் சாப்பிடுறாங்க, நான் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு வாய்க்கு வந்தபடி பேசுறாரு மனோஜ். இதை வந்து செல்வமுக்கு கேட்குது. முத்து வந்து அந்த பேச்சை மாத்துறான், ஏதோ போன்ல பேசிட்டு இருக்காங்க, நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு கடகடன்னு சொல்லிட்டு முத்து ரூமுக்குள்ள வந்துட்டு பேசுற, என்னடா பேசுற, நீ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண, இப்ப சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க, அதுக்கப்புறமா நீ சாப்பிடலாம் அப்படின்ட்டு. இந்த டைம்ல ஸ்ருதியும் ரவியும் வந்துட்டு ஏன் இப்படி இவரு கத்திட்டு இருக்காருன்னு சொல்லுவோம். இவங்க 2 சாப்பிட்டு இருக்க பார்த்து அவங்கள்ட்ட பேசுறாங்க. எப்படி இருக்கீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இவர் மனோஜ் ரொம்ப கத்துறதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் எழுப்பி போயிடறாங்க. செல்வமுக்கு ஒய்ஃபும் சாப்பிட்டாமலே கை கழிட்டு போயிடறாங்க. போயிட்டு வெளியே வந்து முத்து வந்து அது ஒண்ணும் இல்லடா செல்வம், அவன் வந்து வேற ஏதாவது போன் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே வரும்போது அவங்க கிளம்பிட்டாங்க. மீனா வந்து வாசல்ல போய் பார்த்து நிக்கிறாங்க. உடனே நல்லா கோவம் வருது அவருக்கு. உடனே ஒரு கோவம் வந்த உடனே நீ சாப்பிடாம செய்யணும் வான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி உட்கார வச்சு ஹாட் பாக்ஸ்ல அவ்வளவு தோசையும் எடுத்து வச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வந்து முத்து சொல்றாரு. சொல்லிட்டு அப்படியே வாயில வந்து நல்லா வந்து திணிச்சு விடுற மாதிரி பண்றாரு. அப்போ வந்து அவருக்கு வந்து புற ஏறிடுது. உடனே வந்து எல்லாரும் வந்து ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்கறாங்க. ரோஹிணியும் கத்துறாங்க, அவருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு. உடனே மனோஜ் அவருக்கு என்ன கொல்லணும், அவன் ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தானா அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு சொல்லிட்டு முத்து வந்து கத்தி எடுத்துட்டு குத்த போறாரு. குத்துறதுக்காக ஓடுற டைம்ல வந்து ஸ்ருதியோட அம்மா வராங்க. இது என்ன வீடாரு வேற எதுவும் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஸ்ருதி சொல்றாங்க, இங்க ஒன்னும் விஷயம் நடக்கல, சாதாரணமான விஷயம் தான், நீ எதுக்கு இப்ப வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஒன்ன பாக்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ட்டு. நீ போன் பண்ணிட்டு வந்திருக்கலாம், நீ இப்போ நான் அப்புறமா அவனை வந்து வீட்டுல பாக்குறேன் அப்படின்ட்டு. இங்க நடந்த விஷயம் வந்து எங்க அத்தைக்கும் மாமாக்கும் தெரியக்கூடாது, தெரிஞ்சிச்சுன்னா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ரோஹிணி சொல்றாங்க, நீங்க சொல்றதா ஆண்டி கரெக்ட், கொலகாரம் தான், ஏன்னா மனோஜ் வந்து கொலை பண்ண வந்தாங்கன்ட்டு. அதுல வந்து ஸ்ருதி சொல்றாங்க வில் யூ ஷட் அப் அப்படின்னு சொல்லிட்டு, நீ மனோஜ் மேல தப்பு, மனோஜ் சொன்னதுனால அவர் அப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்குது அந்த கதை. வந்து அவங்க அம்மா வந்து அனுப்பி விட்டுறாங்க. ஸ்ருதி அனுப்பி விட்டதுக்கு அப்புறமா கிச்சன்ல நின்றுட்டு பேசிட்டு இருக்காங்க மீனாவும் ஸ்ருதியும். இந்த டைம்ல ஸ்ருதி வந்து போனை பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க. என்ன சிரிக்கிறீங்க, ஒரு கேமை பார்த்தாங்க சிரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரோஹிணி இந்த டைம் வந்து கேட்கறாங்க. ஆமா இந்த கேம் விளையாடுவோமான்னு கேட்கும்போது ரோஹிணி சொல்றாங்க வீட்லயும் நிறைய பேரை கேம் தானே ஆடிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. உடனே மீனா சொல்றாங்க யார சொல்றீங்க அப்படின்ட்டு. பொதுவா சொல்றீங்கன்னா 100 பேரா இருக்காங்க, பேசுறத அவங்க பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இப்பதான் அண்ணன் தம்பிங்க எல்லாம் சண்டை போட்டு முடிச்சாங்க, இப்ப மறுபடியும் சண்டை வேணுமா, கொஞ்சம் கூல் ஆகுறதுக்காக இந்த கேம் விளையாடலாமா, நீங்க உங்க பார்ட்னர்ஸவே கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. உடனே வந்து மீனா வந்து முத்துவையும் ரோஹிணி வந்து மனோஜையும் கூட்டிட்டு வந்து விளையாடுறாங்க. விளையாடி அப்படியே வந்து அவங்க கூல் ஆயிடுறாங்க. கூல் ஆனதுக்கு அப்புறமா திடீர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு வீட்டுக்கு. அப்புறம் அப்படியே சொல்ற யாருன்னு கேட்கும்போது டிரைவிங் ஸ்கூல் இருந்து ஆமாங்க எங்க அண்ணன் தான் சொல்லி கொடுக்குறாரு அப்படின்ட்டு. அப்ப அவரை பாக்கணும்னு சொன்னோன்னா முத்து வந்து பேசுவாரு. உங்களுக்கான்னு கேட்கும்போது எனக்கு இல்லை, எங்க அக்காவுக்கு, அக்கா கார்ல இருக்காங்க அப்படின்ட்டு. கீழே வரீங்களான்னு கூப்பிடும்போது கீழே போய் பாக்குறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா சிந்தாமணி. சிந்தாமணியை பார்த்தோன்னா முத்து வந்து கடகடன்னு சொல்லிட்டு மீனாவுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி என்னங்க வீட்டுக்குள்ள இருந்துட்டே கால் பண்றீங்கன்னு கேட்கறாங்க. வீட்டுக்குள்ள இல்ல மீனா, கீழே இருக்கு, நீ கீழே வா அப்படின்ட்டு. ஏன்னு சொல்லும்போது ஒருத்தங்க டிரைவிங் படிக்கிறதா வந்திருக்காங்க, ஒருத்தங்க நீ பாரு அப்படின்ட்டு. போய் பார்க்கும்போது அது சிந்தாமணி. இவங்க ஏன் இங்க வந்தாங்கன்னு கேட்கும், எனக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது சிந்தாமணி ஷாக் ஆகுறாங்க. உங்க வீடா அப்படின்ட்டு. ஓ அப்ப மாஸ்டரோட வீடு இதானா அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து தெரியாம வந்துட்டு நல்ல டிரைவிங் ஸ்கூல்ல பார்த்து விசாரிக்கலாம்னு சொன்னதுக்கு அவங்க இங்க விசாரிச்சுட்டு வந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே வந்து மாஸ்டர் நீங்க எங்க அம்மா கிட்ட வந்து டான்ஸ் கத்துக்க வந்திருக்கிறது வந்து டான்ஸ் கத்துக்கிறது மாதிரி தெரியல, வேற எதையோ பத்தி கத்துக்கிறது மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியை பார்த்து முத்து சொல்றாரு. அது வந்து போக போக தெரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்றாங்க.
அதுக்கப்புறமா நான் இங்க தெரியாம வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே முத்து சொல்றாரு, உங்களுக்கும் மீனாவுக்கும் தானே பிரச்சனை, எனக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, நான் உங்களுக்கு டிரைவிங் கத்துத்தரேன் அப்படின்ட்டு. என்ன மீனான்னு கேட்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நமக்கு அடுத்தவங்க வாழ்க்கையில வந்து அடுத்தவங்க பழப்புல மண்ணள்ளி போடுறதோ அடுத்தவங்க வாழ்க்கையை அழிக்கணும்னு நமக்கு என்ன இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சிந்தாமணி இப்படி உடனே கோவமா அப்படி பாக்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் முடியுது.